நண்பர்களுக்கு வணக்கமுங்க. நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க. இந்த தென்னிலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் ரோட்டில் தென்னிலை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குதுங்க. அதிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் தலையீத்து மயிலை கிடாரி கன்று மாடுங்க. அதாவது கன்று இனி இன்றைக்கி ஒரு 5 நாட்களான மயிலை கன்று கிடாரி கன்றோடன் இருக்குதுங்க. நல்லா பெருங்கூட்டு கிடாரி, நல்லா பெருங்கூட்டில் ஒரிஜினாலிட்டியில் மீறின கிடாரிங்க. இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 பல் 8 பல், அதாவது ஒரு 2-3 ஈத்து ஆகும்போது மாடு சரியான மாடாகுமுங்க. இப்போ பாருங்கள், தலையீத்தில் 4 பல்லில் ஒரு ஈத்து மாட்டுக்கு அளவுக்கு, அதாவது ஒரு வண்டி ஏறதுக்கு கூட இருக்குதுங்க கிடாரி. நல்லா வால் இறக்கமுங்க, நல்லா புற ஏற்றமுங்க, நல்லா கண்ணாமொழி கட்டை மூஞ்சிங்க, பல்லு 4 பல்லுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்லா மடிகால் ஓர்ஸுங்க, அதாவது அள்ளி வச்சாப்புல மடிகாலுங்க. கறவைக்கு வந்து காலணிக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க, ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதாவது எவ்வளோ கறவை கறக்குது, கறவைக்கு எப்படி நிற்கிது, ஒழுக்கமாக நிற்கிதா நிற்கலையா அப்படிங்கிறத வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெரியுங்க. ஒரு 5 நாட்களான மயிலை கன்று கிடாரி கன்றுங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கணுக்குட்டி சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த விதமான ஒரு குற்றங்குறையும் வந்துங்க இந்த கிடாரியில் வந்து இல்லைங்க. அதாவது இருக்க வேண்டிய சுழி அந்தந்த ஸ்தானத்தில் இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிக்கு வந்துங்க சுழி வந்து எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே ஸ்தானத்தில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உடல் கூச்சம், மடி கூச்சம், ஒரு துளியோட கிடாரிக்கு வந்து ஒரு மிரளகர் குணமே இதுக்கு என்னென்னே தெரியாதுங்க. அந்த மாதிரி பொட்டாட்டை இருக்குமுங்க, பொட்டாட்டை கறக்குமுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கண்ணுக்குட்டி விட்டுங்க, நல்லா 4 காமம் நல்லா ஊட்டுட்டுன்னு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி கட்டிக்கிட்டிங்கன்னா மாடு வந்து ஒரு துளியோட படபடப்பும் இருக்காதுங்க. அந்த முதல் இருக்கிற பால் கண்ணுக்குட்டி ஊட்டிட்டால் கொஞ்சம் மாடு கறக்கும் போது தொந்தரவு இருக்காது, அதனால் பொட்டாட்டு நிற்குமுங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்ணுக்குட்டி முன்னாடி கட்டிங்க நீங்கள் சாதுவாக கறக்கலாமுங்க. அதாவது தலையீத்து மாட்டில் 5 நாள்லேயே வந்து இந்த மாதிரி கறவைக்கு நிற்கிறது எல்லா மாடும் நிற்காதுங்க. நம்ம வியாபாரியே சொல்லிங்க, நீங்கள் வந்து விசாரிச்சு கூட பாருங்கள். தலையீத்து கிடாரியில் 5 நாள் கன்று போட்டு ஆகிற கிடாரி இந்த மாதிரி வந்து ஒரு ஈத்து மாடு எந்த அளவுக்கு நிற்குமோ அந்த அளவுக்கு குணத்தில் நிற்கிறது எல்லா கிடாரி நிற்காதுங்க. இதுக்கு முதல்லையே நான் வாங்கின பக்கமே கைப்பாங்கல் இருந்தனால, அந்த கை பழக்கமாக இருக்கிறனால நாம் அப்படி கண்ணு ஓட்டு பீச்சு அப்படி பழக்கம் பண்ணி இப்படி இந்த அளவுக்கு பீச்சு பழக்கி இருக்கிறோமுங்க. அப்படிங்கிறனால முதலுக்கே கைப்பழங்கு இல்லை, அதாவது முதலுக்கே வந்துங்க அந்த கைப்பாங்க வச்சுருக்கிற, அதாவது நல்ல கைப்பழக்கமாக இருக்கிற கிடாரி மட்டும்தான் இந்த மாதிரி நிற்குமுங்க. ஒரு நாளைக்கு கறவை திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2ங்க, சாயங்காலம் 2, ஒரு நாளைக்கு வந்துங்க ஒரு 4 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. அதாவது கன்றுக்குட்டிக்கு போக பீச்சிக்கலாமுங்க. நீங்கள் ஒரு நேரம் ஒரு 2 படி பால் கறந்துட்டு விட்டிங்கன்னா கன்று வவுறு நம்ம ஊட்டிக்குமுங்க. கன்று மேலே ஒரு 1 லிட்டர் பால் இல்லாத அந்த கண்ணுக்கு வவுறு நம்பாதுங்க. இன்னொரு 10 நாள் ஆகும்போது இன்னும் நல்ல முறையை நீங்கள் பருத்தி விட்டா புண்ணாக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அடர் தீவனம் தெளிவாக கொடுத்தீங்கன்னா இந்த கிடாரிக்கெல்லாம் தலையத்துலேயே ஒரு 3 படி பால் எதிர்பார்க்கலாமுங்க. இப்போ தற்போது சூழ்நிலை இளங்கன்று மாடுனால பச்சை உடம்புனால அதிகமாக நம்ம அடர் தீவனம் போடுறது இல்லைங்க. இப்போதைக்கு கறவை பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 2 படி பால் வருங்க. இன்னொரு 10 நாள் போனால் கறவை கொஞ்சம் அடர் தீவனம் போட்டோம்னா எச்சு பண்ணலாமுங்க. மற்றபடி பாருங்கள், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த கிடாரிக்கோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா 64,000 சொல்கிறாமுங்க. விலை அனுசரித்து கொடுக்கலாமுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே இருக்க காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அல்லது நேரில் வந்து கூட நீங்கள் கறந்து பார்த்து ஒரு வேளைக்கு 2 வேளை கறந்து பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க. விலை மீண்டும் சொல்கிறோமுங்க, 64,000 அனுசரணை உண்டுங்க, அனுசரித்து கொடுக்கலாமுங்க. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட எப்பவுமே காங்கி மாடு இருக்குமுங்க. நன்றி, வணக்கமுங்க.